போலாமா? அம்மா தாயே, உன் அருளால தாலி பூஜையை நல்லபடியா முடிச்சம்மா. இந்த பூஜையால என் துர்காவோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. சித்தப்பா துர்காவை ஹோட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. நான் அனுப்பின கல்யாண போட்டோவை ரூம்லயே மாட்டிக்க சொல்லிட்டாருன்னு துர்கா ரொம்ப சந்தோஷமா பேசினா. இன்னும் சித்தப்பா அவளை மனைவியா ஏத்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழணுமா. அதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். கௌரிமா வாங்க போலாம். மயிலு, பூ வச்சு விடட்டுமா? அண்ணே, மயிலும் அவ புருஷனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது எனக்கு நம்ம துர்காவும் சித்தப்பாவும் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன் கௌரிமா? அண்ணே, மயிலு மாசமா இருக்கா. அவரோட புருஷன் அவளை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாரு. இதே மாதிரிதான் என் சித்தப்பாவும் என் துர்காவை நல்லபடியா பாத்துக்கணும். அவளுக்கும் குழந்தை உண்டாகணும். சித்தப்பாவும் துர்காவும் குழந்தைய தூக்கிட்டு நம்ம ஊருக்கு வரணும். மாசாணி அம்மாவோட பாதத்துல குழந்தைய வச்சு ஆத்தாவுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மாவா இருந்து துர்கா தான் என்னை வளர்த்தா. அதே மாதிரி நான் அம்மாவா இருந்து துர்காவோட குழந்தைய நான் வளர்க்கணும். அதுதானே என் ஆசை. கௌரிமா, எல்லாமே நடக்கும். அந்த மாசாணி அம்மா நீ சொன்னதெல்லாம் நடத்தி காட்டுவா. அம்மா பாத்தீங்களா? பார்த்து போமா. வாங்கம்மா.